சென்னை அடுத்த மாடம்பாக்கத்தில் உள்ள பிரபல ஜியான் மெட்ரிக் பள்ளியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் பிரபல ஜியான் மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் 25வது ஆண்டு விழா வெள்ளி விழாவாக நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு கடந்த கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு பேச வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை இருக்கும், அதனை கண்டுபிடித்து ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இது அரசு பள்ளியை மட்டுமல்ல, எங்களை பொறுத்தவரைக்கும் மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான பள்ளியும், அது மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, அது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, நம்ம மாநிலத்தில் படிக்கிற பிள்ளைங்க அனைத்து பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் என்கிற வகையில தான் இது போன்ற திட்டங்களை இன்னைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதில் நீங்களும் பயனாளியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான். தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணிடாதீங்க. நம்ம பிள்ளைக்கும் தனி திறமை இருக்கின்றது. அந்த திறமையை கண்டுபிடிக்க வேண்டியதான் பெற்றவங்களுடைய கடமை. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு எக்ஸாம்ல மார்க் வரும்போது மட்டும் நான் கூப்பிட்டு கேட்டு நீ என்ன ஸ்கூலுக்கு போற, உனக்கு என்ன டீச்சர் பாடம் சொல்லி தரான்னு கேட்கறது நம்மளுடைய கடமை அல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தா பிள்ளை ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமேட்டு மூஞ்சி கைக்கால கழுவிட்டு என்ன பண்றான், டிவி பார்க்கிறாரா, போன்ல விளையாண்டுட்டு இருக்காரா, இல்ல கொடுத்த ஹோம்ஒர்க் எழுதுறாரா, இல்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த பாடத்தை படிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம அதட்டி மிரட்டி அவங்க நாங்க ப்ரெஷர் கொடுத்து பாருங்க சொல்லாரு. ஒரு அப்சர்வரா அதை பாருங்க. வெறும் மார்க் வரும்போது மட்டும் கேட்கறது மட்டும் பெற்றவங்களுடைய கடமை அல்ல. அதே போல அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கின்றதா என்பதை தயவுசெய்து நீங்கள் உணர்ந்து பாருங்க. இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜியோன் மற்றும் ஆல்வன் பள்ளி குழும தலைவர் என் விஜயன், ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு இலவச கல்வி கொடுப்பதாக தெரிவித்தார். மாணவர்களை கல்வி மட்டுமின்றி விளையாட்டு உள்ளிட்ட அனைத்திலும் ஊக்குவிப்பதாகவும் கூறியுள்ளார். தனியார் பள்ளிகளுக்கு பீஸ் கமிட்டின்னு அரசு நிர்ணயிச்சிருக்காங்க. இருந்தா கூட நான் என்ன பொறுத்தவரை நான் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு அடித்தளத்திலிருந்து கீழே மேல வந்தவன். அதனால எப்படி இந்த இந்த லெவலில் உள்ள மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது நல்லாவே எனக்கு தெரியும். அதுக்காக என்ன பண்ணோம், கொஞ்சம் ஃபண்ட் எப்படியாச்சும் அதை அலோட் பண்ணி நாங்க பார்ப்போம் எந்தெந்த பெற்றோர்கள் எந்த லெவலில் இருக்காங்க, அவங்களால ஃபீஸ் கட்ட முடியும். ஆனா அவங்களுக்கு இதே மெட்ரிக் பள்ளியில படிக்க வைக்கணும். இதே பாடத்திட்டம் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு. அங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, மதியம் சாப்பாடு இருக்கு, எல்லாம் இலவசம். இருந்தா கூட பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நல்ல மெட்ரிகுலேஷன் பண்ணா நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் நல்ல அப்பா அம்மா படிப்பறிவு இல்லாதாங்க, ரோட் சைட்ல கடை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைகளை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம். ஒரு கல்வின்றது மேலே இந்த கிளாஸ் 4 சுவருக்குள்ள கிளாஸ் ரூம் மட்டும் கிடையாதுங்க. மார்க் வாங்குறது ஒரு முக்கியமே இருக்காது. எந்தெந்த ஸ்கூல்ல மார்க் வாங்குற எண்ணத்துல அந்த குழந்தை எதிர்காலம் நல்லாவே இருக்காது. ஒரு தரமான கல்வியை வகுப்பறையில கொடுத்தாச்சுன்னா பிள்ளைங்க புரிஞ்சு படிச்சாங்கன்னா மார்க் வாங்குறது ஆட்டோமேட்டிக்கான ஒரு ப்ராசஸ் தான். முன்னதாக பள்ளியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை ஒட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.